ஏம்மா காவியா, பீரோல இருந்து சந்தியா நகையெல்லாம் எடுத்துட்டியாம்மா? ஆமாம்மா, அதெல்லாம் பேக்ல பத்திரமா எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள பூ தொடுத்து வச்சிருந்தனே, அதையும் எடுத்துக்கோமா, மறந்துடாத. அதெல்லாம் மறக்கலம்மா, அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் விஜய் தம்பிக்கு நிச்சயதார்த்த மோதிரம் வாங்கணும்ல, அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? ஐயோ அம்மா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஏன் போன நேரத்துல புளு புளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு தடவை வேணா செக் பண்ணிக்கிடுங்க. இல்லடி, அப்புறம் மண்டபத்துல போய் அதை காண இதை காண தேடிட்டு கிடக்க கூடாதுல, அதனாலதான் சொன்னேன். என்ன கோவம் வருது இவளுகளுக்கு? சரி கிளம்புங்க. ஒரு நல்ல சந்தர்ப்பம். எல்லாம் நிச்சயதார்த்துக்கு போறதுல பரபரப்பா இருக்காங்க. இப்ப யாரும் நம்மள கண்டுக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல நம்ம மாமா ரூம்ல போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு போய் தேடுவோம். என்ன எல்லாரும் இங்க இருக்கோம், இந்த சோனி மட்டும் நைஸா எங்கேயே போகுது. இது போனாலே ஏதாச்சும் வில்லங்கத்தை இழுக்கதான் போகும். நம்மள ஏதாச்சும் மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணும். பின்னாடியே போய் நம்ம பார்க்க வேண்டியதுதான். காவியமா, நான் ரெஸ்ட் ரூம் வர போயிட்டு வரேன். யாராவது கேட்டா சொல்லிடு. என்னங்க இதை போய் சொல்றீங்க? அசிங்கமா இருக்கு, போங்க. என்ன பீரோ லாக்ல இருக்கு? சாவி அக்காட்ட இருக்குமா, இல்ல பெட்ல எங்கேயாச்சும் கீழே வச்சிருப்பாளா அக்கா? அக்கா சாவியை ஒருவேளை தலைவாணிக்கு கீழே வச்சிருப்பாளோ, இல்ல வேற எங்கேயாச்சும் வச்சிருப்பாளா? இப்பதான் நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. மாமா வேற இங்க இல்ல. இந்த நேரத்துல தேடி பார்த்தா ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா நமக்கு ஒரு யூஸா இருக்கும். மாமாவை பத்தி தெரிஞ்சுக்க தலைவாணிக்கு கீழே தேடி பார்ப்போம். என்ன சாவி எங்க காணோம்? சரி, இந்த கபோர்டுக்குள்ளேயாச்சும் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். என்ன சோனி, எல்லாருமே அங்க இருக்காங்க, நீ மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து மாமா, அக்கா பர்ஸ கபோர்ட்ல விட்டுட்டு வந்துட்டாலாம். அதை எடுத்துட்டு வர சொன்னா, அதான் வந்து எடுக்க வந்தேன் மாமா. ஓ, உங்க அக்கா பர்ஸ கபோர்ட்ல விட்டு வந்து உன்னை எடுக்க சொன்னாளா? சரி சரி, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். சரி 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 மாமா, நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் போறேன். ஏன் இவரு நம்ம போற இடத்துல எல்லாம் பின்னாடியே வராரு? குற்றம் உள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். ஒரு குற்றம் செய்ய போய் தானே நம்ம என்ன பண்றோம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. மாமா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் அமரட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு கச்சேரி. சோனி, நீ என் ரூமுக்கு வந்து என்ன தேடுறன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்னை பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும், மாட்டி விடலான்னு தானே நினைக்கிற. அதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுடி. வாங்கண்ணா, வாங்க மைனி. என்னம்மா தங்கச்சி, வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டோ, நாங்க தான் லேட்டோ. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, நாங்களும் இப்பதான் வந்தோம். சரி வாங்க மைனி. ஆமா, என் மருமகள எங்க? இந்த பாரு வசந்தி, உன் பக்கத்துல தான் நிக்க உன் மருமக. என்ன அழகா இருக்கா என் மருமக, பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்காளே. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. மைனி, வீட்டுக்கு போனா என் மருமகளை சுத்தி சுத்தி போட்டுருங்க. எம்மா வசந்தி, உன் மருமகளை பார்த்து அப்படியே பிரமிச்சதெல்லாம் போதும். வாங்க மண்டபத்துக்குள்ள போவோம். உன் மருமகளை உன் பையனும் பார்க்கணும் இல்ல? அக்கோஸ் அக்கோஸ், அதுக்காக தானே என் பையன் வெயிட்டிங்ல இருக்கான். வா மருமகளே உள்ள.